அப்படியே சம்பவங்கள், இது துயரமான ஒரு துயரங்கள் அப்படியே வீட்டில் பரப்பிக்கிட்டே இருக்கும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சோகத்தோடவே இருப்பாங்க, துயரத்தோடவே இருப்பாங்க, ஒருத்தர் கூட பேச மாட்டாங்க. சிலர் வந்து அமைதியாக அப்படியே சைலண்டாகவே தனக்குள்ள அடங்கிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் என்னது? இருளின் காட்சி. இருளின் காட்சி. இப்போ இதெல்லாம் நம்ம தேடும் பொழுது இதெல்லாம் அந்த க்ளோம் என்று சொல்லப்படுகிற சாட்டானிக் கிங்டம்ல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வந்து நம்ம இதுக்குள்ள இருந்தோம்னா அப்போ சாட்டானிக் கிங்டம்ல நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ என்ன இருள், அப்புறம் மனசோர்வா, அப்படியே பயத்தில், அப்படியே வேதனையில், அப்புறம் வந்து ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறது, மனசோர்வு இருக்கிறது அப்படின்னு. இப்போ இன்னும் சொல்லணும்னா குளோமி என்று சொல்லப்படும் இருண்ட ஒரு வெளிச்சமில்லாத ஒரு சோர்ந்த தோற்றமுடைய சிறுசிறுப்பான துயரமுற்ற மனசோர்வு தருகின்ற காரியத்தில் இப்போ நம்ம வந்து நம்ம கையில் ரூபா இல்லைன்னு சொல்லுவோம். அவனோட ரூபா இருக்கும்போது திரும்ப யாருக்கும் வராது, அவ்வளோதான் பிரச்சனை. ரெண்டாவது பெரிய வியாதி இருக்குது வீட்டில், ஒரு யாருக்கோ ஒருத்தருக்கு, நமக்கு இல்லை வெளியில் சொல்லுவோம் வியாதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? கவலைத்தோடு இருப்பாங்க. வியாதி இருக்குது, பிரச்சனை இருக்குது, அப்புறம் வந்து ஏதோ ஒரு கலக்கங்கள் இருக்குது. அவங்க எப்படி இருப்பாங்க? முகம் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியுமா? அந்த வியாதி கொடுக்குற யாருக்கு? சாத்தான் தான் கொடுக்க முடியும். அப்போ அந்த சாத்தான் வியாதியை கொடுக்கும்போது அவங்க இருதயம் எப்படி இருக்கும்? இருண்ட ஒரு வெளிச்சமில்லாத ஒரு சோர்வு அடைந்ததாக இருக்கும். அதே நேரத்தில் ஆண்டவருடைய அன்பின் ராட்சியத்தில் இருக்கிறவங்களுக்கும் வியாதி வரும். வியாதி வராமல் இருக்காது. பணம் இல்லை, திடீர்னு பணம் காலியாகிடும். ஆனால் அவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும், வெளிச்சம் இருக்கும். ஆண்டவர் நாளைக்கு சந்திப்பார், ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், ஆண்டவர் இந்த வியாதியை சுகமாக்குவார். அவன் அவங்க விசுவாசத்தோடு இருப்பாங்க. மரணமே வந்தாலும் அவன் வேற நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? சோத்துறது. அவர் தரிசிப்பாங்க அடி சொல்லப்பட்டு. அதிகாலையில் நான் விழித்திருக்கிறேன், நான் படுத்து உறங்குகிறேன், காலையில் விழித்திருக்கிறேன் சொன்ன மாதிரி ஆண்டவருடைய சமூகத்தை அவங்க தரிசிப்பாங்க. அல்லேலூயா. அப்போ முகவரி தான் மாறும். கிறிஸ்தவர்களுக்கு மரணமே ஒரு என்ன செய்யும்? மரணமே ஒரு துயரம் கிடையாது. அவன் இங்கே இருக்கிற பரலோகத்தில் இருக்கிறான்னு வேதம் நமக்கு போதிக்கும். அல்லேலூயா. வேற வீட்டுக்கு உன்னதமான வீட்டுக்கு போயிட்டான். அல்லையா. மொத்தத்தில் கிறிஸ்தவத்தில் இந்த என்ன செய்யப்பட்டு வீணான துயரங்கள் கிறிஸ்தவத்தில் தோல்வியே இல்லை. அல்லேலூயா. தோல்வியை கர்த்தர் நமக்கு ஜெயமாக மாற்றி கொடுத்துட்டார். அல்லேலூயா. அப்போ நம்ம இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இருக்கும் பொழுது நம்ம இன்னும் அந்த இதை என்ன செய்யணும்? விசுவாசம். அல்லேலூயா. அதை வீக்லோ அப்படின்னு சொல்லப்படுகிற அதனையும் சொல்லப்படுகிறது. சாத்தானிக் ராஜ்யத்தில் சோர்வுட்ட செய்கிற காரியம், சோகம் பரப்ப செய்கிறது. அதில் அப்புறம் தவறான இன்பங்களுக்கு ஒரு அதே நேரத்தில் தவறான இன்பங்களுக்கும் விசுவாசம் கொண்டு போவோம். அப்போ குழுகுழுப்பு ஏற்படுத்தி, மயக்கத்தை இதெல்லாம் ஏற்படுத்தி அது வேற வழியில் ஏற்படுத்தி கொண்டு போவோம். ஆனால் சொல்றது இயேசு கிறிஸ்து ரத்தம் இவைகள் மேல் நம்ம தெளிக்கப்பட்டு நம்ம அப்படியே சுத்திக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நம்ம இதெல்லாம் தெளிக்கிறோம். திஸ் அண்ட் டு தி ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிங்கெட் வித் திஸ் பிளட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம மேலே இயேசு ரத்தத்தை தெளிக்கும் பொழுது இவைகள் எல்லாவற்றையும் நம்மளை விடுதலையாக்கி நம்ம அன்பின் குமாரோட ராஜ்யத்தில் கொண்டு வர. இப்போ அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் நம்ம வரும் பொழுது அதெல்லாம் நம்ம உற்சாகம், சந்தோஷம், சமாதானம், விசுவாசம், நம்பிக்கை, இந்த பிந்தம்னாலே அவருடைய ராஜ்யம். அவருடைய ராஜ்யத்தில் ஒரு குறையுமே இருக்காது. ஏன்னா அவர் ராஜ்யம் பண்ணும் பொழுது அது சொல்கிறது நம்ம வாழ்க்கையில் எந்த சாப்பாட்டுக்கு எந்த பஞ்சமே இருக்காது. அல்லேலூயா. சாப்பாட்டுக்குனாலும் சரி, அவங்க எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, எல்லாத்திலும் அவர் ராஜாதி ராஜாவா தேவா தேவனா அந்த பரலோக கிங்டம்ல அந்த குமாரனுடைய கிங்டம்குள்ள நம்ம நுழைஞ்சு விட்டோம். அதை விசுவாசிக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம இப்படி விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் விசுவாச சக்திக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு விசேஷமாக நம்ம கற்றுக்கொள்ள காரியம் என்னன்னா, இந்த விசுவாசத்தை குறித்து நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். நம்ம பூமியில் வந்து பிளேன் வந்து இருக்குது, ஆனால் அது அது காற்று வீணாக பறக்கன்னா அது ஒரு இன்ஜினை ஒர்க் பண்ண வச்சு, அப்புறம் அந்த காற்றெல்லாம் ரெக்கை வேகமாக சுத்த வச்சு அந்த புவியீர்ப்பு விசை மேலேருந்து புவியீர்ப்பு விசை என்ன செய்யணும்? பொருளை போட்டாச்சுன்னா கீழே தான் வரும், மேலே ஏறாது. இப்போ புவியீர்ப்பு விசைக்கு ஏற்றாப்புல ஏரோமேட்டிக் சொல்லி அந்த டைனாமிக் விசை அந்த லாவை புறப்பட பண்ணுறாங்க. அந்த காற்றை நல்லா சுற்றி இந்த ரெக்கை வீசுதில்லை, இந்த ரெக்கை தானே கொண்டு வந்து ரெக்கையை வீச பண்ணிங்க சைடில் 2 ரெக்கை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு 4-5 வச்சுருப்பாங்க. அந்த ரெக்கையெல்லாம் பார்ப்பீங்க. அது முதல்ல ஓட்ட விட்றாங்க, ஓட்ட வழி கீழே போகுது. ஏமா கீழே தானே அது போகுது ட்ரெயின், கீழே போய் அதை ஸ்பீடு அந்த இன்ஜின்லாம் இயக்கி இந்த ரெக்கையெல்லாம் இயக்கி அப்படியே கொஞ்சம் ஒரு தளத்தில் வரும்பொழுது அந்த லிஃப்ட் பண்ணுறாங்க.
அதை கிளிக் பண்ணி அப்படியே மேலே பறக்க வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதை எதிர்த்து எத்தனையோ டன்னை சுமந்துட்டு போகுது பிளேன். ஆனால் அதே நம்ம என்ன செய்வோம், குண்டூசி மேலே போட்டவங்க கிலோமீட்டர். அப்போ அவன் இத்தனை டன்னை தூக்கி போகிறான்னா அப்போ எவ்வளோ ஒரு பாக்கியம். அவன் வந்து நம்ம ஒரு 10 அடி கூட நம்மளால் தாவி ஒரு காரியம் செய்யணும். அப்போ லிஃப்டப் ஆகுது. இந்த லிஃப்டப் ஆகுறதுக்கு காரணம் என்ன? அவன் அந்த விசையை உருவாக்குறான், அப்படியே உந்து சக்தி அப்படியே புறப்பட பண்ணுறான், கேட்டு கேட்டு கேட்டு. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் கூட நம்ம என்ன செய்யணும்னா அந்த விசுவாசத்தினால் அப்படியே நேரம் ஃபெய்த் இல்லையா. இப்போ ஃபெய்த் எங்கேருந்து வரும்? நம்ம நல்லா கேட்கணும் வார்த்தையை வசனத்தை. அந்த ஃபெய்த்தான வார்த்தைகளை கேட்கணும். அதான் நம்ம ஒரு நாள் கேட்டதையும் மறந்துடும், மற்ற நாள் மறந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி செய்தியில் கேட்டு 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 ஃபெய்த்தை விசுவாசத்தை கேட்டு கேட்டு ஃபுல்லாக நிலணும். அந்த ஒரு சவுண்டு ஒரு பார்த்தீங்களா, ஏரோப்ளேன் பறக்கும்போது நீங்கள் பார்த்துட்டீங்களா, ஏரோப்ளேன் ஒரு அந்த உச்சிக்கு வரும்போது ஒரு சவுண்டு இன்னும் வருவார், தன்னையே அந்த ஃபுல்லாக எழுப்பி ஏறும். அப்போதான் லிஃப்டப் ஆகி சாப்பிட்டு அந்த சக்கரத்தை ஒரு அந்த லிஃப்டப் ஆகும் தெரிஞ்சிடும். அந்த சக்கரத்தை திரும்ப உள்ளே போய் அது உள்ள லாக் ஆகிடும். அப்புறம் இறக்கும்போது திரும்ப அந்த சக்கரத்தை ஸ்லோ பண்ணி எல்லாத்தையும் ஸ்லோ பண்ணி அந்த சக்கரத்தை இறக்கி அந்த ஓடுதளத்தில் வச்சிருக்கோம். அப்போ இது ஏன்னா அவங்க கண்டிப்பா இவங்க வந்து துல்லியமாக போகுன்னு சொல்கிறாங்க. இப்போ காரு, பஸ்ஸு, ட்ரெயின் இது கூட ஆபத்து இருக்குது. ஆனால் ட்ரெயினில் போகிறவங்க நல்லா ஒரு சில ஊழியர்களும் ஒரு சிலர்லாம் அப்படியே தூக்கிடுவாங்க. அப்படியே லிஃப்ட் பண்ண அப்படியே நிம்மதியாக இடைஞ்சலாம். சரி சார், 1-2 தான் இதாகும். அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம லிஃப்டப் ஆகணும். இப்போ எங்கே ஆண்டவர் வச்சுருக்காருன்னா நம்முடைய எண்ணங்களுக்குள்ளே தான் வச்சுருக்காரு. லிஃப்டப் ஆகிற தன்மை வந்து இந்த இடத்துல போட்டால் விதைக்காது விதைக்க நம்ம அதுவும் பேசுவோம். இந்த இடத்துல ஒன்றும் ஆகாது, நம்ம ஊர் ஒன்றும் ஆகாத ஊர், நம்ம வீடு ஒன்றும் ஆகாது, நம்ம வாழ்க்கையை போச்சு நான் சொல்கிறோம், நம்மளால் எதிர்க்க முடியாது, அந்த வார்த்தையே நம்மளை கெடுதல் பண்ணிடுவோம். இன்னும் சொல்லப்போ நமக்கு நாமே சூனியம் வச்சு கொடுற மாதிரி பேசிடுவோம். அவ்வளோ விளங்காது, அவ்வளோ உட்படாது அப்படின்னு சொல்லி சூனியம் வைக்கிற மாதிரி நம்ம பேசுகிறோம்ல. அப்புறம் எப்படி விளங்கும்? நம்ம வாயிலே கர்த்தர் வார்த்தையில் வச்சுருக்காரு. நம்ம வாயில சொல்லணும், இந்த சக்தியிலேருந்து நான் வீடு மேலே வருகிறேன், ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாரு. இப்போ ஃபுல்லாக நம்ம நிரப்ப வேண்டியது விசுவாசத்தை. நம்ம வந்து விசுவாசத்தை என்ன மாதிரி தான் நம்ம விசுவாசம் மாற்றிக்கலாம். அதான் அந்த ஃபெய்த் வேர்டில் இந்த லாய்ஸ் மேல் சொல்லுவாங்க. லாய்ஸ் மேல் நம்ம விசுவாச வார்த்தையிலே பேசி 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 வாக்கு திட்டங்களை சொல்லி சொல்லி ஜோமணி டெய்லி இத்தனை வாக்கு திட்டங்கள் 1000 வாக்கு திட்டங்கள் 90 வாக்கு திட்டங்களை சொல்லுவாங்க. காலையில் எழுந்திரிச்சு வாக்கு திட்டங்களை தியானிச்சு கர்த்தர் விதமாக என்னை ஆசீர்வதிப்பார், நான் சுகமாக இருப்பேன், வெள்ளனாக இருப்பேன் சொல்லி 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 நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 75 வயசு இன்றைக்கும் அவங்க நல்லா வெள்ளனாக இருந்து கர்த்தரோட ஊழியர் கர்த்தருக்காக வார்த்தையில் ஊழியம் செய்யுது. அதான் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட அந்த சுவிசேஷம் அவ்வளோ சொல்ல மாட்டாலும் இந்த ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் பார்க்கணும். டிவியில் கூட இருக்கும், யூடியூப். அப்போ அதே போல் நம்ம வந்து விசுவாசத்தினாலே நம்ம நிரப்பப்பட்டு நம்ம சொல்லி கிரியை செய்யும் இல்லையா. அந்த பேசுகிறது வார்த்தைக்கு நம்ம கிரியை செய்யும். நம்ம சொல்கிறாங்க மரத்துக்கு நின்று மரமே கனி கொடு செழிப்படைஞ்சு நல்ல வார்த்தைகளை சொல்லும் பொழுது மரமே செல்வத்துக்கு கீழ்ப்படைஞ்சு நல்லா கனி கொடுக்குறோம். அப்போ அது சொல்கிறாங்க மரத்துக்கு கேட்குற ஒரு திறன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னும் எவ்வளோ கண்டுபிடிக்கும் இல்லையா. அப்போ நம்ம இந்த ஃபெய்த்லாவை நம்ம என்ன செய்யணும், இந்த ஃபெய்த்லாவை இயக்கிறோம், இந்த ஃபெய்த்லாவை நம்ம கிரியேட் பண்ணணும் இல்லையா. அப்போ நம்ம இன்னும் அந்த எவ்வளோ லிஃப்டப் பண்ண விரும்புகிறோமோ அப்படியே அந்த கிரியேட் செய்து சரி அதான் வந்து வராதாங்க நம்ம நம்புறோம், நம்ம செய்யறமே அதான் வராதா அப்படின்னு நம்ம நினைப்போம். அதான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்க. சிலர் வாழ்க்கையில் அதான் தானே வந்துடும். அவங்க வந்து இப்போ என்னென்னா நீங்கள் வந்து அடிமட்டத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோம், அடிமட்டத்திலேருந்து ஏற கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறணும். கொஞ்சம் மேலே இருக்கலாம், கொஞ்சம் என்ன செய்ய கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு நல்ல ஸ்தானத்தில் பறந்துருக்கலாம், நல்ல ஸ்தானத்தில் இருக்கலாம், இருக்கு நிறைய ஓரளவுக்கு இருக்குது, அது இருக்குது எல்லாமே இருக்குன்னா அவனுக்கு அதெல்லாம் தேவையில்லை. புரியுது அவனுக்கு? அவனுக்கு ஆட்டோமேட்டிக் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா. பிளேன் செஞ்சு வைக்கப்பட்ட பிளேனுக்கும் செய்ய போகிற பிளேனுக்கு வித்தியாசம் இருக்குது. செய்ய போகிற ஒன்றுமே இல்லை. பிளேன் வந்து இது மேலே அந்த ஒரு பொருளாக வாங்கி பொருட்களை வச்சு கேட்குறாங்க. இது ஆல்ரெடி பிளேன் உருவாக்கப்பட்டு ரெடிமேடாக வைக்கிது. அப்போ அமெரிக்காவிலேருந்து வெளிநாட்டுலேருந்து ஒரு ராக்கெட் நம்ம தேசத்துக்கு வாங்கினாங்க இல்லையா. இந்த ரஃபேல் ராக்கெட் அது வாங்குறாங்க, இவ்வளோ கோடி கொடுத்துட்றாங்க. அவன் செஞ்சு அங்கேருந்து இத்தாலின்னு நினைக்கிறேன், அங்கேருந்து நம்ம அனுப்புனான் ராக்கெட் இல்லையா.
அப்போ பணத்தை மட்டும் கொடுக்குறாரு. அதே நம்ம உருவாக்கும் பொழுது ஒவ்வொன்றா கண்டுபிடிச்செல்லாம் ஒரு பண்ணி இப்படி இப்படி டிசைட் பண்ணி உருவாக்கணும். அப்போ நம்ம வந்து இப்போ அடித்தளத்தில் இருக்கிறோம்னா நம்ம ஒவ்வொன்றா உருவாக்க வேண்டியது. நம்ம பாகலாம் ஒன்று சேர்த்து கவனமாக சில தப்பாக போயிடும். கிட்டத்தட்ட அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 5 லட்சம் பாகங்கள் அந்த உற்பத்தி பண்ணுற அந்த கோர்க்குறாங்க. அந்த ஒரு பிளேனில் 5 லட்சம் பாகங்கள் வந்து கோர்க்குறாங்க. நட்டு கிட்ட எல்லாத்தையும் சேர்க்க முடியும் நீங்கள் பாகம் அதெல்லாம் பண்ணி தான் அது ட்ராக் ஆகி இப்போ மேலே போகுது. அப்போ நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம அடித்தளத்தில் இருந்து வர்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் விட ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம டேக் ஆகி போயிட்டோம்னா கர்த்தர் ஓவர்ஃபுல் ஆகி கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். இப்போ நம்ம அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறது கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து சாப்பாட்டுக்கு தான் நம்ம வந்து ஒரு 2000 வச்சுருப்போம் இல்லையா? இப்போ அதே நம்ம சில பேர் 1000 1500 விதைக்கும் பொழுது நமக்கு கஷ்டமாக இருக்கும். புரியுதா? அதே நேரத்தில் நம்ம கொடுத்து நம்ம ஆசீர்வாதத்தில் வர 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 நம்மளோட ஆண்டவர் அதிகமாக நம்மகிட்ட கொடுத்துருவார். நமக்கு 10,000 கொடுத்து 10,000 2000 கொடுத்து நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஒரு 1 லட்ச ரூபா வருது, 50,000 வருதுன்னா அதில் நமக்கு ஒரு 10,000 கொடுக்குறது கூட ஈஸியாக இருக்கும். இருக்கிறதே 10,000 தான் இருக்குது, அதையும் 10,000 கொடுத்துருன்னா இப்படி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். அதனால தான் நம்ம கொடுக்க முடியல. ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதும் கஷ்டம். அவரை நம்பி நம்ம வாழ்க்கையை நம்ம தர்றோம். ஆனால் ஆண்டவர் வந்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுன்னு சொல்கிறார். 10,000 ஒரு 2,500 கொண்டு 2,000 ஒரு 1,000 கொண்டு 10,000 முதல் ஒன்று தான் நிற்கிறார். அதுக்கப்புறம் நீ விசுவாசம் வர வர 2 மடங்கு 3 மடங்கு 5 மடங்கு அப்படி கூட்டிக்கன்னு சொல்கிறார். இப்போ நம்ம குறைச்சல்ல நம்ம கொடுத்து ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஆசீர்வதிக்க நான் படணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம். ஆசீர்வதிக்கப்பட்டு நம்ம கொடுக்கறது வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம எனக்கு என்ன நிறைய இருக்குங்க, ஆண்டவர் நிறைய கொடுத்தாருங்க. நான் தான் அவங்களுக்கு இந்த சர்ச்சை கட்டுறதுக்கு எவ்வளவு, இந்த ஊழியத்துக்கு எவ்வளவு இருந்தால் சபைக்கு எவ்வளவு அப்படின்னு நம்ம கொடுக்கறது ஈஸியாக போயிடும். ஆனால் அந்த ஆசீர்வதிக்கப்படுறதாண்டி நம்ம பொறுமையாக இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு சில ஊழியக்காரங்க சாட்சியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம வீட்டு வாடகை வச்சிருந்ததை எடுத்து காணிக்கை கொடுத்துருவாங்க. தசமாரமாக அதை காணிக்கை கொடுத்துருவாங்க, ஊழியத்துக்கு கொடுத்துருவாங்க. அப்புறம் 10-15 நாள் கழிச்சு ஓனர் வந்து அந்த மாதிரியா வீட்டு வாடகை கொடுக்காம இருக்கிற சத்தம் போட்டால் போயிருக்காங்க. ஆனால் சாட்சியெல்லாம் கேட்டால் அவர் நீங்கள் 1.25 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கிறேன் அடுத்து சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி? இப்போ நான் இது அவங்க சொல்கிறாங்க, நான் கொடுத்துருந்தவங்கள தான் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறார். என் வயசுக்கு என் திறமைக்கு பார்த்தா என்னோட கூட வேலை செஞ்சவங்களாம் இன்னும் கீழே இருந்துருக்காங்க. நான் ஆண்டவர் கொடுக்க 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 கர்த்தர் இப்போ அவங்க சொல்கிறாங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கை தான். நம்ம வந்து குறைச்சல நம்ம கொடுக்குறோம். நேரம் வரும்போது கர்த்தர் நிறைய ஆசீர்வதிச்சு இப்படியே விட மாட்டார். இப்படியே குறைஞ்சல் கொடுத்து விட மாட்டார். நமக்கு நிரப்பி வழியும் அதுலேருந்து நம்ம கொடுக்க முடியும். அல்லேலூயா. இப்போ அதை வந்து நம்ம நிறைய கொடுப்போம். அது தப்பு கிடையாது. அதுவுமே கர்த்தர் கடன் பண்ணுறோம். இப்பயும் கர்த்தர் இப்போ வந்து நம்ம அந்த கொஞ்சம் வறுமையிலிருந்து நம்ம கொடுக்குற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு பிளஸ்ஸிங் திறக்கப்பட்டோம். ஆனந்தின் பலகனைகளை திறக்கணும்னு ஆசீர்வதிக்கிறார். அப்புறம் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இது லேசாக இருக்கும். ஏன்னா லேஸ் எல்லாத்தையும் மாற்றிடுறாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த ஆசீர்வாத சக்திக்குள்ள நம்ம கடந்து போகிறதுக்கு தான் இப்படி மெசேஜை நம்ம கேட்டு நம்ம பலப்பட வேண்டியது. இது கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு இது வந்து வெளிப்படையாக போதிக்கிறப்போ கஷ்டமாக இருக்கும். இது வந்து வெளிப்படையாக இதெல்லாம் ஒரு நம்ம போதனையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம போதிச்சா என்ன சரி பொருளாதாரத்துக்காக போதிக்கிறோம்னு பேசிடுவாங்க சொல்லி தான் பாஸ்டர் விஷயமே நிறைய பேர் பேச மாட்டாங்க. நம்ம ஊழியக்காரங்கெல்லாம் பேசி எதுக்கு பொருளாதாரத்தை ஆசீர்வாதம் இருக்கியா, சாப்பிட்றியா, குடிக்கிறியா, கத்துறியா, வீட்டில் குடியிருக்கிறியா, ஓகே ரைட் அப்படின்னு. ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டிலே பவுல் என்ன சொல்கிறார்? பவுலே ரொம்ப கவனமான ஊழியக்காரர் தான். அவரே என்ன சொல்கிறாரு? 1 தெசலோனிக்கர் புத்தகத்தில் சொல்லும் பொழுது சொல்கிறார் பாருங்க. அது இல்லாமல் எபேசியர் 25 எபேசியர் 4 சொல்லும் பொழுது எப்படி ஆசீர்வாத சக்தி கிரியை செய்து சொல்லும் பொழுது எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதில் வந்து குறைச்சலோடு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் வேலை செய்யுங்கன்னு சொல்கிறார். எப்படி ஆசீர்வாதம் வேலை செய்யணும்னா சொல்கிறார். நம்ம வந்து போதும் நம்ம நினைக்கிறோம். 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வேலை செய்து படைக்க கடவுள்னு சொல்கிறார். 28ஆம் வசனம், திருடுகளை நிறுத்தாமல் குறைச்சலோடு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவுள்னு சொல்கிறார்.
பக்கம் 267 பக்கம், புதிய ஏற்பாட்டில் 267 சொல்றாரு. அப்போ பவுல் சொல்லும் போது சொல்றாரு, உங்க வேலையில நீங்க எப்படி இருக்குன்னு சொல்றாரு. நமக்கு வந்துச்சு சாப்பிட்டோம் படைச்சோம் சின்னோன்னு நீங்க என்ன செய்யணும், உங்க வேலையில ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு சொல்றாரு. குறைச்சல் உள்ளவங்களுக்கு கொடுக்கும்படி நிரம்பி விளையும் சொல்றாரு. இல்லையா சுத்தரத்து. இப்போ நமக்கு வீட்டு வாடகை கொடுத்தா போதும், நம்ம ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு இருந்தால் போதும்னு நினைக்கிறோம். நம்ம எல்லாரும் இதே போல என்ன சொல்றாரு, உண்டவும் கொடுக்கவும் இருந்தால் போதும் என்று இருக்கு கடவுள் சொல்றாரு வாசனத்துல இல்லையா. அப்போதும் என்கிற மனமே போதிய நேர்பக்திக்கு ஆதாயம் இல்லையா. அது வந்து நம்ம இருக்கிறதுக்கு நமக்கு இருக்கு போதும் அப்படின்னு ஒரு இடத்த சொல்றாரு. நம்ம அதையே பிடிச்சிட்டு கூடாது. அது கீழே ஒண்ணு அதே ஒண்ணு தீமைத்தில பார்த்தா ஐஸ்வர்யம் தேவன் வச்சிருக்கிறாரு, அவங்க நன்மை செய்யணும் நல்லது செய்யணும் சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு, திருடிக்கிட்டு இருக்கிறவன் ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டான், இனி திருடாமல் குறைச்சல் உனக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலை செய்த பவுலே மூலியம் பார்த்துட்டு வேலை பார்த்தாங்க. ரொம்ப கஷ்டமா நம்மள அதெல்லாம் படுத்து பார்த்தோம்னா பெரிய காரியமா இருக்கும். பவுலே மூலியம் பார்த்துட்டு வேலையை பார்த்தாரு இல்லையா. ஆனா இன்றைக்கு வேலை காரியங்கள் வந்து அற்பமா எண்ணப்படுகிறது. இன்னைக்கு வேலை வியாபாரங்கள்லாம் ஆண்டவர் கொடுக்கல, ஆண்டவர் அதெல்லாம் ஆசீர்வதிக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு தவறான காரியங்களும் போறவங்க இருக்கிறாங்க. அதை உலகத்துறையில் அப்படின்னு நினைக்கிறோம். அதுவுமே கடவுளுக்கு கூட ஆண்டவர் கொடுத்த வேலை தான். ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாகவும் இருக்கிறாங்க. வேதம் சொல்லுது அல்லேலூயா. சொன்னாரு, நீ குறைச்சலோடு கொடுங்கன்னு சொல்றாரு. இப்ப நம்ம பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டிட்டு இன்னொரு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுற அளவுக்கு நமக்கு வருமானம் வரணும் அல்லேலூயா. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பிள்ளைக்கு, அதாவது சர்ச்சுக்கு வர பிள்ளைகளுக்கு சர்ச்சில் ஒரு குறையாக வரணும் அப்படின்னு இல்லையா. இன்னைக்கு சில சபைகளே குறைச்சல் இருக்கு, சில ஊழியக்காரங்களே குறைச்சிட்டு இருக்கலாம். அப்போ அவங்க ஏன் விசுவாசிகளுக்கு இதெல்லாம் தெரியல. அப்படிலாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு பெருகு பண்ணுவார் தெரியல, அது போதிக்கவும் இல்லை. அதனால தான் இன்னைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சபைகள் ஏழ்மையிலும் கஷ்டத்திலும் கிறிஸ்தவர்கள் தவறான எண்ணங்கள் உருவாகி அப்படியே போதும்னு வேற மாதிரி போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்தில் நமக்கு அந்த காலத்தில் ஃபீஸ்லாம் கிடையாது. ஸ்கூலில் படிப்பெல்லாம் ஃப்ரீயாக இருந்துச்சு இல்லையா. நாங்கள் படிக்கும் போதே ரொம்ப கம்மியாக, ப்ரைவேட் ஸ்கூல்லாம் கொஞ்சம் கம்மியான ஃபீஸ் தான் வாங்கினோம். இப்போ பார்த்தா ஒரு நாளைக்கு சாப்பிட்றது வீட்டு வாடகை காட்டிலும் அங்கே கட்டுறதும் பெருசாக இருக்கு இல்லையா. அப்படிப்பட்ட படிப்பு வந்துடும் இல்லையா. அப்போ இதில் சொல்கிற கோட் சொன்னீங்க, ஏன்னா போதும் சொல்லிப்பட்டு சம்பாத்தியம் பண்ணாதீங்க, மற்றொரு கொடுக்கும்படி அப்படி வியாபாரங்கள், அப்படி தொழில்கள், அப்படி ஆசீர்வாதம் நம்ம சபைகளுக்கு கொடுக்க, ஊழியர்களுக்கு கொடுக்க, நம்ம மற்றவங்க விசாரிக்கத்தக்கதான ஆசீர்வாதம் அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு இல்லையா. அப்படி நீங்கள் வேலை செய்யுங்க, அப்படி ஆசீர்வாதம் வரட்டும் சொல்கிறாரு. இது இன்னும் பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் பாருங்க. 1 தீமோத்தேயுவில் சொல்கிறார். அதே 1 தீமோத்தேயு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 6ஆம் அதிகாரம் நம்ம இங்கேயே போதிக்கிற உலகத்தில் போதுமென்கிற மனமே போதிய தேவ பக்திக்கு தேவ ஆதாயம். அதாவது ஒரு என்ன சொல்றாரு, போதுமென்கிற மனதை எங்க வருதுன்னா எல்லாம் நிரம்பி படிஞ்சு நம்ம இன்னும் கடவுளை விட்டுட்டு போயிட்டு இருக்கிறோம்ல, அந்த மீனிங் தான் அவர் எழுதியிருப்பார். இப்போ நம்ம நிறைய இருக்குது, ஆனால் கடவுளை தேர்தல் இல்லாமல் ஓடிட்டே இருப்பான். ஒரு ஜெபத்துக்கு வர்றது கிடையாது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட வந்துட்டு எப்போ துணியாக பிடிச்சிட்டு இருப்பான், காலில் தண்ணி ஊற்றிட்டு இருப்பான். அப்படி இருக்கிறவன் சில ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட வரமாட்டான். நம்ம ஊழியத்துக்கு கத்தத்துக்கு ஊழியத்தை கூட செய்ய மாட்டான். அவனுக்கு தான் இந்த வசனங்கள்லாம் எழுதுறாரு. உலகத்தை நம்ம கொண்டு போகிறது இல்லை. ஸ்தோத்திரம். எவ்வளவு நிறைவு இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்தில் இருந்து, கர்த்தருடைய ஆராதனையில் இருந்து அட்டன் பண்ணி, ஒரு ஜெபத்தில் அட்டன் பண்ணி, ஒரு கர்த்தருடைய காரியத்தில் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஆசீர்வாதம். தென்கொரியாவுக்கு நம்ம ஊழியக்காரன் போனாலாம், சாமியத்தில் முகநெல்லாம் போகும்போது அங்கே வந்து பாலியாங்க சர்ச், அங்கே போகும்போது ஒருத்தர் வந்து வரி கூப்பிட்டு கையை கூப்பிட்டு அப்படியே காரில் கார் போகும்போது கூப்பிட்டு ஓடுவாங்க. கூப்பிட்டு போய் இறக்கையில் உட்கார வைப்பாங்க. அவங்க கேட்டுருக்காங்க, எங்களை நீங்கள் என்ன செய்றீங்க, இங்கிலீஷில் கேட்கும்போது எங்களுக்கு நீங்கள் என்ன செய்றீங்க, இப்படிலாம் கொண்டு வந்து விடுறீங்களே அப்படின்னு கவாரிங்களே, நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன செய்றீங்க, என்ன தெரியும். நான் ஒரு 5 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சுருக்கேன். 5 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சுருந்தாலும் அவங்க சர்ச்சுக்கு வரவங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறதுல அவங்க ஆர்வமாக இருக்கிறாங்க. அது இந்தியன் டைமாக வேண்டுறாங்க இல்லையா. அப்போ நம்ம இடையில ஒரு ஊழியர் வெளிநாட்டுக்கு போயிருக்கார். வெளிநாட்டுக்கு போனாலும் அவருக்கு வந்து அப்படி தான் கவனிச்சிருக்காரு அந்த தேவ மனுஷன். அவருக்கு வந்து அந்த பாஸ்டர் வந்து கன்னியாகுமரியில் தான் இருக்கார், ஜஸ்டின் மோசஸ். அவர் சார்ஜில் சொல்கிறார், போனால் எனக்கு தொண்டை ரொம்ப கட்டிடுச்சு, பேசி மிட்டாய் வாங்க சொன்னேன். அவர் ஒவ்வொரு படியாக பிடிக்கலாம் அலைஞ்சு மிட்டாய் எங்கேயோ கடைசியில் வேறு பொருள் கூடி வந்து கொடுத்தார்.
கொடுத்துட்டு அப்படியே 3 நாள் காரை ஓட்டி ஒரு இடமா பிரசங்கம் கொடுத்தாங்க. கடைசி நாள் அவர் வீட்டுக்கு ஜெபம் பண்ண கொடுத்தாங்க. அவர் சொன்னார், முதல்ல உங்கள் பாஸ்டர் நீங்கள் கேட்கணும், உங்கள் பாஸ்டர் சொன்னால் தான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னது. அப்புறம் அவங்க பாஸ்டர் சொல்லி அவர் எங்கே பாஸ்டர் சொல்லிட்டேன்னு விட்டாரான். அப்போ பாஸ்டர் சொன்னார், நீங்கள் போகும்போது நம்ம வீட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு போகணும். இவரும் சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன நல்லா வேலை வாங்கி அவருடைய வீட்டுக்கு போகிறாராம். வீட்டுக்கு போனால் காரை விட்டு இருந்து அவர் காரை விட்டு இறங்குறாரா, எல்லாரும் சைட் பண்ணுறாங்க. சைட் பண்ணால் சரி ஏதோ ஒரு காசு கொடுத்துருப்பாரு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு, காசு கொடுப்பாரு, அதனால சரி பண்ணுறாங்க. சும்மா மரியாதைக்காம போனால் அங்கங்க இப்போ செக்யூரிட்டியாக சைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் காதல் கட்டுறேன்னா காதல் தானாக திறக்குதான், லிஃப்ட் மேலே போகுதான். போனால் நம்ம வீடு பெரிய வீடா சோபா ரூபா அப்படியே இருக்குதான். அந்த சர்வன்ட் வந்து கை கட்டி வந்து ஐயா அம்மா வந்து அப்படின்னு கும்பிட்றாங்க. இவருக்கு ஆச்சரியமா இல்லை, இவர் எது நம்மளை வீடு தப்பா கொடுத்துட்டாரா அவருக்கு வந்து ஒன்றும் புரியலையா. அப்படியே பார்த்து ஒரு நிமிஷம் அவர் பார்க்குறாரா, இப்படிதான் உங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு இருக்கீங்களா நீங்க கேட்டுருக்கா. ஆமா சார் இது எங்க வீடு, இது மாதிரி கவுசு தான், என்னுடைய கவுசு தான், என்னுடைய இந்த கார்லாம் வெளியே நின்றுச்சு அந்த பாரின் காரத்தை. அது இவர் வந்தது சாதாரண கார், மாஸ்டர் கார்லாம் கூட்டு வந்திருக்காரு. ஆனால் அவர் கார் நீங்க தான் விலை மதிப்பற்ற காரணம். நீங்க எனக்கு 3 நாள் கார் ஓட்டுனீங்களே, இவ்வளவு பெரிய இடம், இவ்வளவு பெரிய வேலையாட்கள் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இதெல்லாம் என்ன நீங்கள் இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு சார். இது வந்து தொழில் பண்ணேன், ஆண்டவர் இவ்வளவோ ஆசிரிச்சாரு, இவ்வளவு வேலைக்காரங்க இருக்கிறாங்க, 100கணக்கான 1500 உள்ள வேலைக்காரங்க. சரி பிரதர் அப்போ வாயை குத்திட்டாராம். பிரதர் என்ன ஒரு இவங்களை ரொம்ப நான் வேலை வாங்கினேன், 3 நாள் எப்படி என் கூட இருந்து அங்கே போய் இங்கே போய் அவசரமா பிரதர்ஸ் சொல்லி வேலை வாங்கிட்டாரு. அதை எடுத்துவாங்க, நான் இதை எடுத்துவாங்க அப்படி நம்ம சொல்கிறோம்ல அப்படிங்கிற சும்மா வந்திருக்காரு, நம்ம ஒர்க் பண்ண வந்திருக்காரு, வேலை கொஞ்சம் ஒரு சாதாரண வேலை வைப்பாங்க. பார்த்தா அப்படி சின்ன பிள்ளை மாதிரி ஒரு விளையாடி வேலை பிரதர் நான் நம்ம தப்பாக நினச்சிக்கிறேன், பிரதர் நான் ரொம்ப வேலை வாங்கிக்கணும், அதனால என்ன பாஸ்டர் உங்களுக்கு செய்யாமல் எனக்கு செய்ய எனக்கு ஆசை வரணும், எனக்கு ஒரு துக்கி மூச்சு முட்டி போச்சா அப்படின்னு சொன்னால் பிள்ளை மனைவி பிள்ளை வந்தாங்கன்னா ஜெபம் பண்ணாதான் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்கு காரணம் ஆண்டவர் தான். அவரோட சாட்சி சொன்னாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். அப்போ ஆயிரக்கணக்கான வேலைக்காரன் கண்டவர் பண்ண முடியாது. இப்போ ஸ்தோத்திரம் இப்படிலாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவா நம்ம என்ன செய்யணும், எண்ணணும். அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தருக்கு பெரிய சாட்சியாக இருக்கிறாங்க. நம்ம நினைச்சிட்டோம் கையில் ஒரு 5 லட்ச ரூபா கையில் நம்ம நலவுக்கு போயிடுவோம் இல்லையா. பணம் வந்தாலே நலவுக்கு கூடியான எண்ணம், அது தப்பான எண்ணங்கள். பணம் வந்தாலே பாவம், பணம்னாலே பேய். அந்த பணத்தை வச்சு தானே சர்ச்சை கொடுப்போம், அந்த பணத்தை வச்சு தானே நம்ம ஊழியர் சுவிசேஷம் வளர்த்துறோம். பணம் பேய் கிடையாது, பணம் பேய் நான் போட்டுருக்குது. அது தப்பாக பயன்படுத்துறவங்களுக்கு அது என்ன செய்யணும். காசு வந்து கடவுள் சொல்றாரு, அது பணம் வந்து ஒரு மனுஷனுக்கு தேவைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு செல்வ ஆசீர்வாதம் சொல்றாரு. இல்லையா. அதான் நம்ம அப்படியே பைபிள் எடுத்துப்பட்ட பணம் ஆசை தான் கூடாது. இந்த பணத்துக்கு கடவுளை தேடாம இவன் ஆராதனை விட்டுருவாங்க. ஏன்னா நிறைய யோசியா ராஜாலாம் பணம் வந்த பிறகு பலப்பட்ட பிறகு மேட்டிமையானா அப்படின்னு பழையப்பட்டது. அவன் பலப்பட்ட போது மேட்டிமை வந்துருச்சு. அவன் துணிந்து போய் ஒன்று ஆலயத்துக்கு வராம போயிடுவான், இன்னொன்று பாஸ்க்கு மேலே ஏறிடுவான். நான் தான் பாஸ்ட் அவன் மேலே ஏறி தூவப்படுத்த பிரதான ஆசிரியர் காட்டணும், தூவப்படுத்த நுழைஞ்சி இந்த தூவம் காட்ட தொடங்கிட்டான். அவன் பலப்பட்டதும் மனம் மேட்டிமை ஆயிடுச்சு. அந்த மனம் அது ரொம்ப அதான் நம்ம வந்து ஆயத்தப்படுத்தும். 3வது காரியம் விசேஷமான காரியம், இந்த பாயிண்ட் நீங்கள் குறிச்சுக்கோங்க. நமக்குள்ள என்ன செய்யணும், மனநிலம் மாறணும், விசுவாசம் இருக்கணும், அருணும் நம்முடைய இந்த ஆயத்தங்கள் ரொம்ப முக்கியம். நமக்கு கர்த்தர் நமக்கு பணத்தை கொடுத்தார், நம்ம வாழ்க்கையில் செல்வாக்கு கொடுத்தாருன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம உயர்ந்து வைக்கணும். நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவரோடு நம்ம மேட்டிமை கொள்ளாமல் மனத்தாழ்மையோடு நடக்கும். மனத்தாழ்மை என்ன, அதுக்காண்டி செருப்பத்தை போடுறது, இப்படி தான் மனத்தாழ்மை குடிக்கிட்டே நடக்கிறது, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, அது கிடையாது மனத்தாழ்மை. அது நமக்கு எல்லா அங்கீகாரம் எல்லா வேலையும் நம்ம பார்க்கணும். ஆனால் நமக்குள்ள அந்த மனத்தாழ்மையோட எவ்வளோ பணம் வந்தாலும் எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் அது கர்த்தருக்குரியது. தாழ்மையோடு கூட இருதயத்தின் துடிப்போடு கூட நம்ம வேலை செய்ய அந்த மனதை ஆயத்தப்படுத்தி. சிலர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கள்ல, ஒரு கொஞ்சம் தான் ஆசீர்வாதம் வந்திருக்கும், அவனை பிடிக்க முடியாது.
வேலையே இல்லாமல் இருப்போம், ஒரு 30,000 வேலை வச்சிருக்கோம், சர்ச்சைக்கே வரமாட்டோம். அப்போ அதனால தான் ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கிறதுக்கு தடை பண்றாரு. சிலர் கையில ஏன் கொடுக்க மாட்டாரு, அந்த பொருள் வந்தனா பொருளை நம்பி போயிடலாம். அதனால தான் பாஸ்டர்ஸுமே ஊழியக்காரங்களுமே ஆசீர்வாதத்தை வேண்டாம்னு சொல்லி ஆசீர்வாத பிரச்சனை பிரசங்கம் பண்றது நிப்பாட்டான். இவன் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டானா ஆண்டு சபைக்குள்ள இருக்க மாட்டான். நண்டு கொடுத்தா நிலைக்கு வளைக்கும் இதுக்குள்ள இருக்காதா குழிக்குள்ள இருக்காது, அதனால என்ன செய்யணும் போயிடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை அடிச்சு ஆண்டவர் அவனை ஆசீர்வாதத்தால் எடுத்த பிறகு ஐயோ ஆண்டவரே வந்து வரவங்களும் இருக்காங்க, சரி அதோட போய் தொலைஞ்சவனும் இருக்கிறான். அதுதான் ஆண்டவர் வந்து ஒரு நம்பி ஒரு வேலையோ ஒரு பொருளையோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். இறுதியும் ஆசீர்வாதத்தை பெற்று போயிடும், சோரம் போயிடுமா. அப்போ நமக்கு தெரியாத ஒரு பிள்ளைகளை போய் கட்டி கொடுக்குமா, கொடுக்க மாட்டோம், தண்ணி குத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் ஒரு எலக்ட்ரிஷியன் கையில் அது ஒரே நேரத்தில் பிள்ளை வளர்ந்த பிறகு சமைக்கிற ஒரு நல்ல ஒரு பெண் வயிறு கையில் கொடுத்தோம்னா நல்ல அந்த கத்தி வச்சு நல்ல காய்கறியெல்லாம் வெட்டி நல்ல சூப்பர் சமையல் பண்ணுறோம் இல்லையா. அப்போ எந்த நேரம் யாருக்கு எதை கொடுக்கணும் ஆணும் தெரியும். ஆனால் நம்ம வந்து இப்படி நம்ம அப்படி இப்போ வந்து நமக்கு போதிக்கிறார், நம்ம ஆயுதப்படுத்த நம்ம மனசு ஆயுதப்படுத்தணும், ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் வந்தாலும் நம்ம பக்குவமாக நடந்துக்கணும். அது மேலே நம்ம கண்ணை வைக்கக்கூடாது, அது கர்த்தருக்குரியது, அது கர்த்தர் கொடுக்க பழகணும். அது தேவன் நம்ம கையில் கொடுத்து கர்த்தருக்கு கூடி பரலோகம் கொடுத்து போட மாட்டார். ஒரு ஜட்சில் என்ன காணிக்க பண்ணாருந்துச்சுன்னா பிரசங்கம் பண்ணு போட மாட்டார். அப்போ விசுவாசிக்கிறதா கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், எங்களையும் ஜெபிக்கிற விசுவாசிக்கிற ஆசீர்வதிக்கணும். இப்படி தொழில்கள் பண்ணணும். பணம் வந்தாலுமே நம்ம மனரமியமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். பணம் வந்துட்டு அங்கே விட இங்கே விட இப்படி விட அப்படி விடன்னு சில பணத்திலே நின்றுருக்கோம். அப்படி இல்லாமல் பணம் வந்தாலும் இதுதான் வாழ்க்கை. சில பேர் அடக்காமல் ஒழுக்கமாக ஆசீர்வாதமாக அப்படியே போகும். அப்படியே இல்லையா இப்போ இருக்கிறாங்க நிறைய பேர். நான் சென்னைக்கு போயிருந்தேன், போன நல்ல ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டிலே அதிகமான வரி கட்டுறாங்க. பிள்ளையை டாக்டர் படிக்க வச்சுருக்காங்க. அவங்க பல லட்சம் ரூபா கடனும் வாங்கி ஒரு சில லோன் வாங்கி கட்டியிருக்காங்க வீடும். ஆனால் எத்தனையோ இன்ஜினியரிங்க்கு எத்தனை ஊழியர்கள் கொடுக்குறாங்க. ஏன் நம்ம ஊழியத்துக்கு ஒன்றை கொடுக்குறாங்க, ஆண்டு ஏவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனாலும் அவங்களும் ஒரு 10 பேர் வச்சு செவப்பு நடத்துகிறாங்க, சாட்சி சொல்ல சொல்கிறாங்க. அப்போ என்னுடைய சாட்சி சொல்லி வசனம் சொன்னோம். அந்த லேடியும் அதுக்கப்புறம் அந்த லேடி ஒரு 10 நிமிஷம் பேசினாங்க. அப்போ என்னன்னா அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைக்கிற நிலைமைகள் வந்துவிட்டு கர்த்தருக்கு மனப்பூர்வமாக கொடுக்குறாங்க. அந்த ஊழியக்காரர் எல்லா ஊழியத்தையும் நாங்கள் என்னை அறிமுகப்படுத்தின ஊழியக்காரர் கூட பயப்படுறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, அதனால என்ன பாஸ்டர் நான் ஊழியத்தானே கொடுக்குறேன் உங்களுக்கு, நீங்கள் எதுக்கு இது செய்கிறீங்க, தப்பாக நினைக்கிறீங்க சொல்லி அவங்க தாராளம் கர்த்தருடைய ஊழியத்துக்கு அவங்களும் கொடுப்போம், அவங்களுக்கும் கொடுக்குறோம், எல்லாம் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு திறந்த மனசு வந்து கர்த்தருடைய ஊழியத்தானே அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பெரிய வீடு தான். அப்போ நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது நம்முடைய மனசு வந்து அவங்க தப்பாக போகிறாங்க. அந்த லேடி எங்கிட்ட கணவர் வந்தால் கணவர் அப்படி தான் பண்ணிக்கிறாங்க, பிள்ளை அப்படி தான் பண்ணிக்கிறாங்க. அந்த வேலைக்காரங்களையும் நல்லா கவனித்து நல்லா சாப்பாடு நல்லா அவங்களுக்கு வேலை பார்த்தவங்களே 8 பேர் ஆனால் அவங்களாம் கொடுத்து நல்லா ஸ்நாக்ஸ் கொடுத்து நல்லா கவனித்து அனுப்புகிறாங்க இல்லையா. அப்போ நான் அந்த ஐஸ்வர்யம் வந்து அதான் சொல்கிறாரு 1 தீமோத்தேயுல 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு 17ஆம் வசனம், இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாக இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகல விதமான நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். இப்ப நம்ம அனுபவிப்பதற்கு என்ன சில சகலவித நன்மைகளும் இதுல என்ன முதல் கொண்டு வர்றாரு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களா இல்லாமல் என்னால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்றோம். நான் எவ்வளவு ஞானமா இருக்கு, இதெல்லாம் சம்பாத்தியம் பண்ணேன், நான் வந்து இவ்வளவு கொண்டு வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாத்தீங்களா, நான் வந்த பிறகுதான் இவ்வளவுலாம் வந்துச்சு. அதெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும். கர்த்தரை நீ ஆசீர்வதிச்சாரு, ஏன் கை திறமை தான் வந்துச்சு. இப்ப நேபுகாத் நினைச்சு என்ன சொன்னாங்க, என் கை திறமையினால வந்து, ஆனா கர்த்தர் தான் ஆட்சி அவன் கொடுத்தாரு. நேபுகாத் நினைச்சு ஊழியக்காரன்னு சொல்றாரு, அவனை தான் கொண்டு போய் எல்லா ஆட்சியும் பிடிக்கிறாரு. அது வந்து ஆண்டவருடைய தீர்மானம், அவர் திட்டம் இல்லையா. ஆனா அவன் என்ன செய்யறான், கர்த்தரை மையப்படும். அந்நிய ராஜா தான் கர்த்தரை ஆராதிக்கிறவங்க கிடையாது. ஏதோ ஒரு கோணத்துல கர்த்தரை ஆராதிச்சிருப்பான். நான் ராஜாக்கள் வந்து இப்ப வந்து நிறைய அவனுக்கு இஷ்டப்பட்டதா அதாவது கர்த்தரையும் கடவுளையும் அவரையும் ஆராதிச்சிருக்கான். ஆனா என்ன செய்யறான், கர்த்தர் பரலோகத்தின் தேவனை மையப்படுத்தாமல் என் ராஜ்யத்தின் என்னுடைய கைகளின் பெற நான் வந்ததுன்னு சொன்ன நினைச்ச மாத்திரத்தில் விழுந்து போய் மாட கூட வந்து
மாடு மாதிரி புள்ளத்திக்க ஆரம்பிச்சிட்டான். 7 வருஷம் 7 காலம் கடந்து போய் சொல்றாங்க. அப்போ இந்த இருமாப்பு வந்துடக்கூடாது நமக்கு. அதில் தான் அந்த ஊழியக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த நிறைய அந்த ஐஸ்வர்யத்தை கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் தான் காரணம். இருமாப்பணும் ஜனங்க அந்த ஐஸ்வர்யத்தை கையாளக்கூட திறமை இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவான், குடிக்க கொடுவான். பையில் காசு இருந்துச்சுன்னா என்ன சொன்னாங்க, தூண்டுவாங்க போட மாட்டாங்களா? வேலை இல்லாமல் இருக்கும், எவனும் வரமாட்டான். அவன் சோத்திரம் வேலை இல்லாமல் சோத்திரம், கொஞ்சம் வருமானம் வரும், அதுக்கு சாப்பிட்டு சோத்திரம். அதில் கொஞ்சம் நல்லா ஆள் நல்லா ஆகிட்டாருன்னா கொஞ்சம் ஒருத்தனா வருவாப்பா வருமான். அந்த நேரத்தில் தான் அதை நினைக்கணும், கர்த்தர் நான் வேலை இல்லாமல் இருந்தேன், கொஞ்சம் வருமானம் தந்தேன், கர்த்தர் ஒரு ஆசீர்வதிச்சு வீடு ஆசீர்வாதமும் கொடுத்துட்டாரு. அவர் தான் கர்த்தர் அதை மறக்காமல் சொல்லணும். இதுதான் கர்த்தர் தெய்வம் கொடுத்தது, அவருக்கு உண்மையாக இருக்கணும். நான் அந்த ஆசீர்வாதம் அவர் கொடுத்தது. பிசாஸ் நைஸாக வந்து ஆட்களை அனுப்பி தண்ணி அடிக்கிறதுக்கும் பாவம் செய்கிறதுக்கு அப்படியே விழுப்பாங்க. அப்போ தான் கவனமாக இருக்கும். இது சிலர் விழுந்துட்டாங்க, விழாமல் இல்லை விழுந்துட்டாங்க. அப்போது மனசை பக்குவப்படுத்தி இது கத்தர் கொடுக்குறது, கத்தருக்கு சொன்னோம், இதுவையெல்லாம் இது கத்தருக்குரியது அப்படின்னு சொல்லி அறிக்கை. நம்ம வீடு காடு பங்களா ஆசீர்வாதங்கள் சபை எல்லாமே கத்தருக்குரியது. நான் வந்து இது வந்து இது வந்து உட்காரானக்காரன், நான் வந்து ஒரு இதை எடுத்து பயன்படுத்துகிற உட்காரானக்காரன் அப்படின்னு சொல்லி தான் வேதம் நம்மளுக்கு போதிக்கும். ஐஸ்வர்யம் கத்தர் கொடுத்தது, இந்த வீடு கத்தர் கொடுத்தது, இந்த வாழ்க்கை கத்தர் கொடுத்தது. இது நான் வந்து பயன்படுத்துகிற ஒரு உட்காரானக்காரன், நான் வந்து அவரை கொடுத்துட்டு நான் அவருக்கு போயிருக்கேன் அப்படி நம்ம நினச்சிட்டோம்னா அது உண்மையாக பயன்படுத்தணும். நமக்கு வந்து அதான் பேர் சொல்றாரு, கொடுக்குறவன் இதெல்லாம் கத்தர் கொடுத்தாரு. அது இதுலையும் சொல்றாரு, நமக்கு சம்பூர்ணமாக கொடுத்த ஜீவன் உள்ளதை நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியில் ஐஸ்வர்யமாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாக இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆகாரத்தை பொக்கிஷமாக வைக்கும் அவர்களுக்கு கட்டளை எடுத்து சொல்றாரு. கட்டளை இட்டு அப்படின்னு சொன்னார். அப்போ முந்தின வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பண ஆசை வேண்டாம், பண ஆசை எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள தீமையாக வேற இருக்கிறது. அப்போ ஐஸ்வர்யம் நான் விரும்புகிற ஒரு சோதனையும் கண்ணியிலும் மனுஷரை கேட்கினா ஒரே பாயிண்டாகவே இருக்கக்கூடாது. கத்தருக்காக நான் ஆசீர்வதிக்கப்படணும், கத்தருக்காக நான் வாழணும், என் நிலைமை மாறணும். அந்த நோக்கத்தில் போறது வேற. இது பணம் 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 பேய்த்தனத்துக்காக அந்த பணம் அப்படியே நம்ம போறதான் தப்பான காரியம். கத்தரை தேடாமல் போறது அப்படி இருந்தாங்க. அப்ப இவைகள் வந்து அப்பா கத்தர் ஐஸ்வர்யம் தர மாட்டாரே. அப்ப ஏன் தந்திருக்காருன்னா, தந்தவர் எதுக்கு தர? ஒரு பக்கம் ஐஸ்வர்யம் தர, ஒருத்தன் ஏன் கொடுக்க மாட்டாரு? ஒருத்தன் கொடுக்குறாரு, ஒருத்தன் கொடுக்க மாட்டாரு. ஒருத்தன் நிறங்க வெளியுது, ஒருத்தன் நிறங்க வெளிய மாட்டாரு இல்லையா? ஒருத்தனை உயர்த்துறாரு, ஒருத்தன் அப்படியே வச்சுக்க. என்ன நம்ம அவன் இருதயத்தை கத்தர் பக்குவப்படுத்த. நம்ம இருதயம் பக்குவம் ஆயிடுச்சுன்னா போதிக்கப்பட்டு பக்குவமாகும். இல்லை கத்தரை தேடி அவனை கண்டுபிடிச்சு பக்குவமாகும். நம்ம இருதயம் பக்குவம் ஆயிடுச்சுன்னா பிளஸிங் கத்தை கண்டிப்பாக கொடுக்காம இருக்க மாட்டார். கொடுத்து இருதயத்தை பக்குவப்படுத்த நம்ம ஆயத்தம் ஆயிரும். இந்த ஆசீர்வாதத்தை விரும்பணும், நேசிக்கணும். ஆசீர்வாதமே வேண்டாம்னு நம்ம தள்ளக்கூடாது. இங்கே சிலர் வந்து ஆசீர்வாதம் போதும்னு, அதாவது நமக்கு எது போதும், நமக்கு நிலைமை வெடிச்சிச்சுன்னா போதும், ஓகே ரைட், நான் வந்து செட்டில் ஆகிட்டேன், நான் ஆண்டோட ராஜ்யத்தை தரணும் அப்படின்னு எனக்கு எல்லாம் இருக்குது, நான் கருத்துக்கு நிறைய கொடுத்துட்டேன் அப்படின்னா ரைட்டு இல்லையா? அப்போ ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய வாழ்க்கை இன்னும் நம்ம வாழ்க்கையில் நலமாமல் இருக்கக்கூடாது, நம்ம வாழ்க்கை நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை பெற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது, பிறகு நம்ம பயன்படாமல் இருக்க முடியாது. போதும் நம்ம சொல்லக்கூடாது, பிறகு நம்ம பயன்படணும், பிறகு நம்ம ஆசீர்வாதப்படணும், ஆத்மாவுக்கு வேணும், மற்ற நன்மை செய்யணும். அப்போ சொல்லும்போது நம்ம விசுவாசம் சரி. ரெண்டாவது விசேஷமாக தான் நமக்கு மேட்டிமை, அந்த சுத்திகரிப்பு, பரிசுத்தம், மனதை ஆயத்தப்படுத்தணும். இல்லையா? இப்போ இந்த இந்த தியானிச்சோம் என்னன்னா, ஆண்டவர் பழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். ஆசீர்வாதம் வந்து முதலாவது பழிக்கும்னா அது ஒன்றே வந்து அப்படியே வந்து இறங்கும்னு சொல்லிட்டார். இல்லையா? அதை விசுவாசிக்கணும். ஆனால் நம்ம கடின உழைப்பு வேண்டாம்னு சொல்லல. ஆண்டவர் வந்து கடின உழைப்பு வேணும் இல்லைன்னு சொல்லல. ஆனால் சில கடின உழைப்புமே வீட்டில் ஆசீர்வாதம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. கடின உழைப்பும் வந்து உலகத்தான் இருக்கு. கடின உழைப்பு நமக்கு இருந்தாலும் அது ரொம்ப பெஸ்ட்டு தான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லையா? இன்னொன்று பிரேஸில் வளர்க்கலாம். ஒருத்தர் வந்து
ஒரு இடத்த நம்ம தூக்கி மேலே வச்சுருப்பாரு. ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கணும், புரியுதாங்க, அவன் வீடில் இருப்பான், அவன் தூக்கி மேனேஜர் போஸ்ட்டில் கொண்டு வச்சுருவார். அது யார் கொடுத்தது? கிருபை. அவனுக்கு 10,000 சம்பளம் வாங்கினவனுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் வருது. உண்மையாக அப்படிலாம் இருக்கிறாங்க, நடக்குது. கைது கூட இன்ஜினியர்லாம் நீங்கள் பார்த்தோன்னா அதை பண்ணுறாங்க, 5 லட்சம் 10 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. அதை கடவுளால் கொடுக்க முடியும், நம்ம ஆண்டவரால் எல்லாம் அவர் தான் கொடுத்து வைக்கிறார். அப்போ ஒரு தூக்கி ஒரு மேலே வைக்கிறார். அப்போ அதை அவங்க தக்க வச்சுக்கணும். ஒருத்தவங்க எல்லாம் வேண்டாம், எனக்கு இந்த போஸ்ட்லாம் வேணாம், நம்ம வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிடுவாங்க. வேறு இடத்துக்கு போனால் எனக்கு வேலை கிடைக்கும், அங்கே போனால் வேலையே கிடைக்கும். உங்களுக்கு மேனேஜர் போஸ்ட் பிடிச்சி அந்த கம்பெனி நல்லா இருக்கணும். அவன் இருமப்படுத்தி ஏதோ ஒரு சூழ்நிலையில் பிசாசு கட்சிக்கு வேலையை ரிசீவ் பண்ணி போயிடுவான். அந்த ஒரு கிரேஸில் அவனை தூக்கி வைப்பார். ஒரு நேரம் வந்து அவனை தூக்கி வைப்பார் கிரேஸ். அது ஒரு கிரேஸ் ஓடுறது. சில ஒரு வாழ்க்கையில் ஓடி ஓடி முன்னேறுவாங்க. அது ஒரு இந்த வாழ்க்கையில் அது ஒரு ஜெயம். நம்மளை தேடி வரும் சில கிரேஸ், வந்து சில கிருபைகள் நம்மளை தேடி வரும். அதே இல்லையா? எப்போ நீங்கள் படிக்கிறீங்க, படிப்பிலே கொஞ்சம் மேற்படிப்பு கடவுள் உதவி செய்வார். ஒரு நல்ல ஒரு கடவுள் ஒருத்தவங்க வந்து நான் பீஸ் கட்டிக்கிறேன் இந்த பிள்ளைக்கு, ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும் கூட வரலாம். அப்போது நம்ம இருமா படைஞ்சு நான் அந்த ஸ்கூலுக்கு தான் போவேன், அங்கே தான் வேலைக்கு போவேன், இங்கே தான் வேலைக்கு போவேன், நான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கூட அமையும், அதையும் கூட தட்டி கிடைக்கிறோம் இல்லை? இப்போ நம்ம வந்து இந்த கிரேஸையும் பயன்படுத்தணும். எல்லாமே உடைச்சு 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 உடைக்காதவங்க எத்தனை பேர் மேலே இருக்காங்க தெரியுமா? உடைக்காதவங்க எத்தனை பேர் அதுக்கு பலர் இருக்கிறாங்க இல்லையா? இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு 100 ஆத்மா நம்ம கொண்டு வரோம், அது ஆண்டவருக்கு பின்னால் முயற்சி பண்ணுறோம். ஒரு சிலர் 100 ஆத்மா பிறக்கும் பொழுதே அந்த என்ன செயல்படுற அந்த 1000 ஆத்மாக்களோட சபையோடு பிறக்கிறாங்க. அது கடவுளுக்கு கிரேஸ், அவங்களால நம்ம குறை சொல்லக்கூடாது. புரியுது உங்களுக்கு? அவங்க அம்மா கஷ்டப்பட்டுருப்பாரு, அல்லது அவங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும். யாருக்குமே கஷ்டம் இல்லாத இருக்குது. அது காப்பாற்றுறது கஷ்டம் தெரியும் அவங்களுக்கு. 1000 ஆத்மாக்கள் வருது, அதை விழுத்து பிடிச்சி கொண்டு போகிறது எவ்வளோ தெரியுமா அவங்களுக்கு? அதை கட்டி காக்கணும். அது 100 500 ஆக்கணும், 500 1000 ஆக்கணும், 1000 10,000 ஆக்கணும். அது எவ்வளோ தெரியுமா? அதுவும் இதுதான். அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, அது அவங்க கொடுக்கப்பட்ட ஊழியம், அது கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஆனால் அவங்க அப்பாவை கஷ்டப்பட்டதை கேட்டால் ஒரு கவர்மெண்ட் ஒரு கஷ்டப்படலாம் இல்லையா? எதுவுமே ஈஸியாக கிடையாது கடவுள் பார்வையில். அப்போ இந்த கிருபை, இந்த கிரேஸை நம்ம வந்து விட்டு விடக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஆண்டவர்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறாங்கன்னா நம்ம கிரேஸை வந்து வெட்டி விட்டுட்டே இருக்காது. இப்போ சிலர் நம்ம காணிக்க கொடுக்குறாங்க, வேண்டாம் வேண்டாம் தள்ளியே கொடுக்குறாரு. நம்ம காணிக்க சந்தோஷம் எடுத்து வச்சுருமா இல்லையா? சிலர் வந்து நமக்கு வந்து சிலர் நமக்கு ஆண்டவர் முடிவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருப்பாங்க, நமக்கு வந்து ஒரு உதவிக்காரை நீட்டுவாங்க. இல்லைங்க நம்ம உதவி நமக்கு தேவை வேண்டாம், ஆண்டவர் பார்த்துக்குவாங்க. நம்ம ஆண்டவர் தான் கொடுக்க வச்சிருக்காரு, ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்ய வைக்கிறார். நம்ம சபையிலே கொடுக்கலாம் வச்சுருக்கோம். வேண்டாங்க உங்கள் காணிக்க காணிக்க வச்சா வளர்ப்பாங்க அப்படின்னு நம்ம திமிரா பேசணும்னா என்ன ஆகும்? அது தப்பு தானே. அதே போல தான் நம்ம வாழ்க்கையிலுமே கிரேஸை கர்த்தர் நமக்கு அனுப்புவார், ஏற்ற வேலையில் அனுப்புவார். நம்ம அதை புரிஞ்சுக்கிடாம அப்போ அந்த மண்ட கணக்கிலே இருந்துடக்கூடாது. கிரேஸை நம்ம பயன்படுத்தணும். இது கர்த்தர் உண்மையில பிசாசு கொண்டு வருமா, இது கர்த்தர் கொண்டு வந்தாரா நம்ம செக் பண்ணி அதை நம்ம பயன்படுத்தி அந்த கிரேஸிலே வாழப்படணும். அந்த கிரேஸில் வாழப்படும். தகப்பனை புரிந்து கொள்வது, தகப்பனை புரிந்து கொள்ளணும். ஒரு நல்ல ரிச்ஃபுல் தகப்பான் இருப்பான். அந்த நல்ல இந்த கெட்ட குமாரன், இளையகுமாரன், மூத்தகுமாரன் கதை சொல்லுவாங்க. இந்த இளையகுமாரன் என்ன செஞ்சான்? கிரேஸை வாங்கிட்டான். கிரேஸ் இவனுக்கு இருந்துச்சு, நிஜமானா இருந்திருக்கான். ஆனால் அவன் என்ன செஞ்சான்? சண்டை போட்டுப்பான், இதை வாங்கிட்டான். வாங்கிட்டு போகிறான், தூரத்துல செலவழிச்சுட்டான். அந்த கிரேஸ் போயிடுச்சு. போன என்ன செய்யலாம்? பண்டித்திங்கிற தவிர நம்ம கிடைக்கும். அதான் கிருபையிலேருந்து வந்துச்சு. ஆனால் கிரேஸில் என்ன இருக்கு? அமுத்தமாக இருக்கான் கிரேஸுக்கு ஓட்டுறான். ஆனால் கிரேஸில் இந்த கிரேஸை அனுபவிக்கிறேன். வேற என்ன? நான் சாப்பிடும்படி எனக்கு ஒரு கன்றுக்குட்டியாக நீங்கள் கொடுத்தீரா அப்படின்னு கேட்குறான். எனக்கு எதை கொடுத்தீரா எனக்கு? ஆனால் இளையகுமார் வந்தப்போ நடனம் கழிக்கலாம், சத்தம் ஆட்டம் பாட்டம் தான், கொழுத்து கன்று தான், கைக்கு மோதிரம் தான், அப்படி ஒரு கோலகாலமே நடக்குது. அப்பா சொல்ல, எப்பா அவன் செத்து போனா அவங்க உயிரோடு வந்துட்டான், நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவன் வந்து கிரேஸில் என்ன செய்யற? மூத்தக்கார் உள்ளே இருந்தாலுமே அப்படியே துக்கத்தோட போகவாக இருந்தது. சிலர் பார்த்துருப்பீங்களே, அந்த என்னதான் அவங்க இதாக இருந்தாலும் அப்படியே அழகிட்டே இருப்பாங்க, ஒரு வேலைக்காரன் போலவே அனுப்பிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாமல் நாங்கள் மைண்டன் தகப்பனுடைய அந்த உத்தியோகத்தை வாங்கி தகப்பனை போலவே மாறிடும். பிள்ளை தாயை போலவே பிள்ளை மாறி அந்த தாய்க்கு ஏற்ற மாதிரியே பிள்ளை ஆக்கிட்டு இருக்கணும். தகப்பனுக்கு நம்ம இயேசுவை போல மாறி கடவுளை போல நம்ம ஆக்கிட்டு பண்ணணும். நீ நான் கடவுளை அடிக்கக்கூடாது.
கடவுள் குட்டி கடவுள். அப்போ நம்ம தகப்பனை போலவே ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதை ஆண்டவரை போலவே ஆக்ட் பண்ணணும், பேசணும். பணம் வரும், ஆசீர்வாதிப்பார், ஆத்மாக்கள் வருவாங்க, நம்மளை ஒரு தொழில் நல்லா நடக்கும், வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ஆக்டிவிட்டி பண்ணணும். அப்படி ஆக்டிவிட்டி பண்ணும்பொழுது என்ன நடக்குது? கடவுள் அப்படி தான் ஆக்டிவிட்டி பண்ணுறாரு. இதான் நடக்கும்னு சொல்ல நடக்குது. அதே சக்தி தான், அதே தான். அப்போ கிரேஸும் அதே தான். நம்மளுக்கு கடவுள் தான் கொடுத்தாரு, நல்லா சாப்பாடு கொடுத்தாரு, கையில் பணம் இருக்குது கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு நல்லா சாப்பிட வேண்டியதான், நல்ல வாழ்க்கையில் நல்ல நிம்மதியாக இருக்க வேண்டியது, நல்ல நிம்மதியாக தூங்க வேண்டியதான், நல்ல சீக்கிரம் வந்து ஜோம் பண்ண வேண்டியதான். அது இல்லையா? அப்போ கிரேஸில் நம்ம பயன்படுத்த நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம். சுகத்தை கொடுத்தாரு, சுகத்தை அறிக்கிற வேண்டியதான். சுகத்தை நம்ம சுகமானே எப்படி கொடுத்தாரு. அப்போ சில இந்த கிரேஸை தட்டி விட்டே பழகணும். அகராதினா அந்த சில நிறைய பேர் நிறைய தேவப்பிள்ளை என்ன செய்வாங்க, இந்த மாம்சிய இருக்கணும் உள்ள. என்னதான் ரசிக்கப்பட்ட முடிக்கிறேன், ரசிக்கப்பட்டாலுமே கர்த்தர் நல்ல வசம் நல்லா ஜெபிக்கிறவங்க வந்து கிரேஸை தட்டிவிட்டுருவோம். கூடிக்கிட்டே இருப்போம், வேலை நம்ம வேலை பார்க்கறது அதுக்கான வேலையை பார்க்க கிடையாது. சில காலகட்டத்தில் வேலை பார்த்தா ஆகணும். நமக்கு இதெல்லாம் கருத்து ரேஸ் கொடுத்துக்க மெயின்டைன் பண்ணணும். ஆனாலும் இன்னும் கர்த்தர் நம்ம கிரேஸ் நம்ம கிருபையில் கொண்டு வருவார். இப்போ நம்ம கிரேஸை தயவு கேட்கணும். உடன் வேலை செய்யறதுக்கு ஆட்களை ஊழியர் ரன்னாகிறதுக்கு உதவி செய்யணும். திருவை மேலே திருவை கேட்டு அவன் மேலே நல்லா சங்கரை முடிச்சு வேலை சொல்லிக்காத நமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்களை தேவனாக ஆசீர்வாதத்தை எப்படி நாங்கள் கையாளுவது, அது வந்து படிக்கும், அதை நம்ப விசுவாசிக்க உதவி செய்யுங்க. வாக்குத்தத்தை நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த அப்பா ஸ்தோத்திரம் ஃபெய்த்தை, அந்த ஃபெய்த் பிரமாணத்தை நம்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த ஃபெய்த் பிரமாணத்தை நாங்கள் செயல்படுத்தும்படி, அந்த யோக பிரமாணத்துக்கு மாதிரி நாங்கள் பயன்படுத்தும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஃபெய்த்தை நான் நிறைவேற்ற உதவி செய்யுங்கப்பா. கிரேஸில் நாங்கள் பழகிக்கிற உதவி செய்யுங்க. கிருபையிலே நாங்கள் வாழ பழகிக்கிற, பாவத்துக்கு போகாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. அந்த ஒரே சொல்லிட்டே வாவி நான் நடக்குங்க, தொடர்ந்து நடக்குங்க. சகல துதி இதெல்லாம் மேங்கெல்லாம் முக்கிய செலுத்துவதும் அந்த வீட்டுக்குள்ள கேட்கிறவர்களே நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. வந்திருக்கிற பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம பக்க வைத்துக் கொள்ள உதவி செய்யுங்க. மேட்டிமை ஆவிகளுடைய கிரியை செய்யாதபடி அதற்கு தகுதியுள்ளவர்களாக எப்பொழுதும் எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் நாங்கள் உங்களுக்கு உண்மையாக இருப்போம் என்று எங்கள் மனதை இப்பொழுதே ஆயத்தப்படுத்துகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு, நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு எங்கள் மனதை ஆயத்தப்படுத்துகிறோம், எங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துகிறோம், எங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறோம், எங்கள் வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கப் போகிறீர்கள். அதற்கான ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கும். சகல துதிக்கு நம்ம நாம பேசுகிறோம். ஏசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் ஜீவன் உள்ளத்தினாலே ஆத்மாவே பேசுகிறோம். ஆத்மாவே சகல